டெல்டா மாவட்டங்களில் 50% மேல் மகசூல் பாதித்த விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரை மீதான விவாதத்துக்கு வெள்ளியன்று முதல்வர் ஜெயலலிதா பதிலுரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் மின்சார பிரச்சினைக்கு முழு காரணம் திமுக அரசுதான் என்று குற்றம் சாட்டிய முதல்வர் ஜெயலலிதா, தமிழக அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு மின்திட்டப் பணிகள் மூலம் ஜூன் மாதம் முதல் மேலும் மின்வெட்டு குறையும் என்றும் இவ்வாண்டு இறுதிக்குள் முழுவதுமாக மின்வெட்டு நீக்கப்படும் என்றும் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருப்பதாக குறிப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையே காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். ஈழத்தமிழர்கள் அவர்களது சொந்த மண்ணில் மீண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றும் இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசை வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். காவிரி டெல்டா பாசன மாவட்ட சிறு குறு விவசாயிகள் காவிரி நீர் திறந்து விடாததால் பாதிப்படைந்துள்ளனர் என்றும் இவர்களுக்கு ஏற்கனவே தமிழக அரசு நிவாரணம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்த முதல்வர் ஜெயலலிதா, டெல்டா பகுதியில் 50% மேல் மகசூல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் இதனால் அரசுக்கு 541 கோடியே 50 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் கூறினார். 50 விழுக்காட்டிற்கு மேல் மகசூல் பாதித்துள்ள 1,75,000 விவசாயிகளின் 3.61 லட்சம் ஏக்கர் பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் என்ற வீதத்தில் நிவாரணத் தொகை வழங்கப்படும். இதனால் அரசுக்கு 541 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவு ஏற்படும். சென்னை நீங்கலாக ஏனைய 31 மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்படும். இதனை அடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரி தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் இறப்பு பற்றி இந்த அவையில் பல உறுப்பினர்கள் பேசியுள்ளனர். 9 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு பயிரிழப்பு காரணமில்லை. இருப்பினும் பல்வேறு காரணங்களால் தற்கொலை செய்து கொண்டுள்ள விவசாயிகளின் உயிரிழப்பினால் துயரம் அடைந்துள்ள அவர்தம் குடும்பத்தினரின் வறிய நிலையை கருத்தில் கொண்டு இந்த 9 குடும்பத்தினருக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 100 நாள் வேலை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா கூறினார். முதல்வரின் பதிலுரையை தொடர்ந்து ஓட்டெடுப்பின் மூலம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேறியது.